என்னுடைய பெயர் எஸ். குமார் ராஜா. நான் 30 ஆண்டுகளுக்கு மேலாக வேளச்சேரியில் வசித்து வருகின்றேன். இந்த தண்டீஸ்வரர் திருக்கோயிலோட 20 ஆண்டுகள் பல திருப்பணிகளிலே எல்லோரிடமும் பணியாற்றியிருக்கின்றேன். நிர்வாகத்துடனும் மற்ற பல அன்பர்களுடன் பணியாற்றியிருக்கின்றேன். 2000 இந்த திருப்பணி யமதீர்த்த திருக்குழி பண்ணினோம். 2005 தண்டீஸ்வரர் திருவருட்சங்கம் என்ற பெயரிலே ஆரம்பித்து தொடர்ந்து திருப்பணிகள் இன்று வரை பல அன்பர்களை சேர்த்து இங்கு செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருக்கோயில் என்பது மிக தொன்மையான திருக்கோயில். தண்டீஸ்வரர் திருக்கோயில் என்பது அதாவது 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோயில் என்பது இங்கு உள்ள கல்வெட்டுகள் சான்று. முதலாம் ராஜராஜ சோழன் இத்திருக்கோயிலுக்கு ஆடுகள், நிலங்கள், மாடுகள் வழங்கியதாக சான்றுகள் இத்திருக்கோயிலில் உள்ளது. இத்திருக்கோயிலை பொறுத்தவரை இந்த மூலவர் தண்டீஸ்வரர், இது வரலாறு என்று சொல்ல வேண்டுமென்றால் அது திருக்கடையூருக்கு இணையான ஸ்தலம், யம பரிகார ஸ்தலம் என்று வரலாறு சொல்கிறது. இதனுடைய கல்வெட்டு வரலாறுகளை பார்த்தோம் என்றால் முதலாம் ராஜராஜ சோழன், 2ஆம் ராஜேந்திர சோழன் என்று குலோத்துங்க சோழன் என்று பலர் இத்திருக்கோயிலுக்கு வந்து திருப்பணிகள் செய்ததாக இந்த கல்வெட்டுகள் இங்கு குறிப்பிடுகின்றன. இதற்கு பக்கத்திலேயே ஒரு திருக்கோயில் இருக்கிறது, செல்லியம்மன் திருக்கோயில். அந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா பராந்தக சோழன் அத்திருக்கோயிலே திருப்பணி செய்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. இதை அடுத்து மிக அருகிலே ஒரு யோக நரசிம்மர் கோயில் உள்ளது. அதிலும் 1000 ஆண்டுகால வரலாறு இருக்கிறது. அது சோழர்கால வரலாறும் இருக்கிறது, பல்லவர் கால வரலாறு மற்றும் விஜயநகர பேரரசு வரலாறும் அந்த திருக்கோயில் இருக்கின்றது. இது மாதிரி மிக தொன்மையான ஒரு நகரம் இந்த வேளச்சேரி நகரம். அந்த நகரத்திற்கான சான்றே இதுதான். அது தொன்மை என்று சொல்ல போனால் 1000 ஆண்டுகள், அதாவது 952 என்று ஒரு கல்வெட்டு இந்த இடத்துல சொல்கிறது. இந்த வேளச்சேரியுடைய பெயர் வெளிச்சேரி என்று கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகிறது. சில இடங்களில் சதுர்வேதி மங்கலம் என்றும் பெயர் இந்த கல்வெட்டுகளிலே ஆராய்ச்சியாளர்கள் பலர் வெளியிட்டிருக்கிறார்கள். தொல்பொருள் ஆராய்ச்சியும் அதை நிரூபித்திருக்கின்றது. நம்முடைய திருக்கோயில் வரலாற்று புத்தகத்திலும் கையேடிலும் அந்த வரலாற்று புத்தகத்திலும் இந்த தொன்மையான வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இங்கு உள்ள சிலைகள் எல்லாமே அபூர்வமான சிலைகள், எல்லாமே 1000 ஆண்டுகள் பழமையான சிலைகள் என்று தொல்பொருள் துறை அவர்கள் சான்று அளித்திருக்கின்றார்கள். இதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செல்லியம்மன் கோயிலும் அதுவும் பராந்தக சோழனால் கட்டப்பட்டது என்பது வரலாறு இருக்கிறது. அதனுடைய சிலைகளும் 1000 ஆண்டுகள் பழமையானது என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நகரமே ஒரு தொன்மையான பழமையான நகரம். இதுக்கு இன்னொரு வரலாறு சொல்லுகிறார்கள், வேத ஸ்ரேணி என்று புராண வரலாறு. வேதங்கள் இங்கு பூஜித்ததாகவும் 4 வேதங்கள் இங்கு பூஜித்ததாக வரலாறு சொல்லப்படுகிறது. ரிக், யஜுர், சாம, அதர்வன 4 வேதங்களும் இங்கு பூஜித்ததாக. அதனால்தான் சதுர்வேதி மங்கலம் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. இங்கு வேள்விகள் நடந்ததனால் வேள்விச்சேரி என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. வெளிச்சேரி என்ற பெயர் நம்முடைய கல்வெட்டிலே பல இடங்களில் இங்கு காணப்படுகிறது. அதுக்கு அடுத்தாப்புல சதுர்வேதி மங்கலம் என்ற வார்த்தை, 2 வார்த்தைகளும் இந்த கல்வெட்டிலே நம்மளால் படிக்க முடிகிறது. அதே போல் இந்த தரமணி பற்றி, அருகில் உள்ள தரமணி பற்றியும் அங்கு உள்ள மகாதேவர் கோயிலுக்கு ஆடுகளும் நிலங்களும் வழங்கியதற்கான சான்றுகள் இத்திருக்கோயிலிலே உள்ளது. இப்படி பல சான்றுகள் 1000 ஆண்டுகள் சிவிலைசேஷன், நாகரிகம் மிகுந்த ஒரு நகரம் வேளச்சேரி நகரம் என்பதற்கான சான்று இந்த திருக்கோயிலில் இருந்தே ஆரம்பிக்கின்றது. அது மட்டுமல்ல, இங்கு உள்ள பார்த்தீர்கள் என்றால் இந்த சுற்று வட்டாரத்திலே சென்னை மாநகரத்திலே புலியூர் கோட்டம் என்று பழைய காலத்தில் சொல்வார்கள். அந்த புலியூர் கோட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த வேளச்சேரி இருந்திருக்கிறது. புலியூர் கோட்டம் என்பது சோழ காலத்தில் வரலாறு மிகப்பெரிய இடத்தை பெற்றிருந்த ஒரு இடம் புலியூர் கோட்டம். அப்படிப்பட்ட இடத்தில் தான் இந்த வேளச்சேரி இருக்கிறது என்று வரலாறு இந்த கல்வெட்டுகள் சொல்லுகின்றது. இது மட்டுமல்லாமல் இந்த வேளச்சேரியிலேயே கிட்டத்தட்ட 285 ஏக்கர் உள்ள ஒரு ஏரிகள், அந்த ஏரியினாலே 1000 ஏக்கருக்கு மேலே பாசன வசதிகள் பெற்ற ஒரு பகுதி ஆயத்தீர்வை கட்டப்பட்டதாக ரெக்கார்டுகள்லாம் இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 குளங்கள் இருக்கிறது. அந்த குளங்களுக்கு ஏரியிலிருந்து பாசனம் நடைபெற்றிருக்கிறது. குளத்திலிருந்து விவசாயத்திற்கு பாசன தண்ணீர் சென்றிருக்கிறது. இதெல்லாம் வரலாறு கூறுகிறது. இன்று வரை குடிநீருக்காக சில குளங்களும் இருந்திருக்கிறதாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. இப்படி பல வரலாறுகள் இந்த ஊர்களுடைய பெயர்களை, தெருக்களுடைய பெயர்களும் வரலாற்றை சொல்லி கொண்டிருக்கின்றது. அதாவது எல்லா ஊர்களிலும் ஒரு விசித்திரமான தெரு நாட்டார் தெரு என்று, நாட்டாமைகள் வாழ்ந்த ஊர் நாட்டார் தெரு என்றும், அதேமாதிரி தெலுங்கு பிராமண தெரு, மேட்டுக்குடிமக்கள் வாழ்ந்ததற்காக மேட்டுத்தெரு என்று ஒரு பெயரும் இருக்கிறது. பல சமுதாயத்தினர் இங்கு இருந்திருக்கின்றார்கள். செங்குந்த முதலியார், வெள்ளாள சமுதாயத்தினர், கபிலர் தெரு, சைனத்தெரு,
அதே போல் பஜனை கோயில் ஸ்ட்ரீட், இப்படி பல தெருக்கள் இங்கே இருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கும்போது வேளச்சேரி மிக தொன்மையான நகரம் என்பதற்கான சான்றுகள் உள்ள ஒரு நகரமாக வேளச்சேரி இருக்கிறது. இன்றைய தேதியிலே ஐடி சமூகத்தினாலே இது வளர்ந்திருந்தாலும், இன்றைக்கு பீனிக்ஸ் மாலு, எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனு போன்ற பல வளர்ந்திருந்தாலும் இந்த தொன்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். நிச்சயமாக இது தெரிந்தால்தான் வேளச்சேரியினுடைய தொன்மை மட்டுமல்ல, சென்னையினுடைய தொன்மையும் இதில் இருக்கின்றது. மயிலாப்பூரை ஒட்டி சில தகவல்கள் இங்கே இருக்கிறது. திருவான்மியூரை சார்ந்து இந்த கோயிலுக்கும் திருவான்மியூருக்கும் சில தகவல்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன, நம்முடைய கையேடுகளில் போடப்பட்டிருக்கின்றோம். அப்படி இங்கே உள்ள அம்பாள் கருணாம்பிகை சமேத தண்டீஸ்வரர். இந்த கோயில், இந்த கருணாம்பிகைங்கிறது அம்பாள் மிக அருமையான அம்பாள். இந்த அம்பாளை பிரதிஷ்டை பண்ணது அப்பய தீட்சிதர் என்ற ஒரு மிகப்பெரிய மகான். அந்த மகான் கீழே ஸ்ரீசக்கர பீடம் 15ஆம் நூற்றாண்டிலே இங்கு ஸ்தாபித்திருக்கின்றார். அவர் அடிக்கடி திருவான்மியூருக்கு சென்று அம்பாளை வழிபட்டு வந்திருக்கின்றார், திரிபுர சுந்தரியை. சரி, வேளச்சேரியிலே ஸ்தாபித்தால் என்ன என்று அப்பய தீட்சிதர் ஸ்தாபித்த அம்பாள் தான் கருணாம்பிகை. இந்த கருணாம்பிகை 2 கைகளிலுமே மலர்கள் அபயஸ்தம் தான் இருக்கும். எந்த கையிலும் ஆயுதம் ஏந்தாத ஒரு அம்பாள், கருணையே வடிவான அம்பாள். அதனால்தான் கருணாம்பிகை என்ற பெயர் இருக்கின்றது. சப்தகன்னிகள் கோயிலை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், வேளச்சேரியிலே இருக்கக்கூடிய சப்தகன்னி கோயில் 7 சப்தமாதாக்கள், வைஷ்ணவி தேவி, செல்லியம்மன் என்று 7 சப்தமாதாக்கள் இருக்கக்கூடிய அவர்கள் கூட ஒரு வீரபத்திரர் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாதிரி வீரபத்திரரோட சப்தகன்னிகள் அமர்ந்த கோயில் மிக குறைவு. இந்தியாவிலே 2-3 கோயில்கள் தான் இருக்கிறது என்று சொல்கின்றார்கள். அதே போல் இன்னொரு திருக்கோயில், அந்த திருக்கோயிலுடைய சிலைகள் மட்டும் கிடைத்திருக்கின்றது. அதனுடைய கோயில் எங்கே இருக்கிறது, இடிந்து விட்டதா என்று வரலாறு தெரியவில்லை. சௌந்தரராஜ பெருமாள் என்று ஒரு பெரிய கோயில், அது 7 அடி உயரம் உள்ள சாமி அமர்ந்த பெருமாள், ஸ்ரீதேவி பூதேவியுடன். அப்படி இந்த ஊரிலே மிக வரலாறு மிக்க ஒரு ஊராகவும் தொன்மையான வரலாறு மிக்க ஒரு ஊராகவும் இருந்து கொண்டிருக்கிறது. இப்பேற்பட்ட ஊரிலே நாமெல்லாம் வாழ்வதற்கு மிக மிக கொடுத்து வைத்தவர்கள். அதை விட ஒரு வாசு சாத்திரமும் இந்த கோயில், இந்த ஊரில் இருக்கிறது. ஈசானிய மூலையில் தான் ஈஸ்வரன் இருக்க வேண்டும். அதுபோல் வடகிழக்கு மூலையிலே ஈஸ்வரன் அமர்ந்திருக்கிறார், தண்டீஸ்வரர் அமர்ந்திருக்கின்றார். ஊரின் மத்தியம பாகத்திலே பெருமாள் கோயில் இருக்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்கிறது, வாஸ்து சாஸ்திரம். அதன்படி பார்த்தீர்கள் என்றால் ஊரின் மத்தியம பாகத்தில் யோக நரசிம்மர் இருக்கிறார். ஊரினுடைய எல்லை பகுதியிலே எல்லை அம்மன் இருக்க வேண்டும். அதற்காக தான் இங்கு சப்தக்கன்னிகள் இருக்கின்றார்கள். இதே போல் இந்த ஊரிலே திரௌபதி அம்மன் என்று ஒரு அம்மன், பழைய காலத்து அம்மன், ஓரடி அம்மன், கங்கை அம்மன் என்று இது பல அம்மன்கள் இந்த ஊரிலே இருந்து கொண்டிருக்கின்றது. மிக பழமை வாய்ந்த ஊர் என்பதற்கு மிக சாட்சியங்களும் இங்கு கல்வெட்டு ஆதாரங்களும் இருக்கின்றன. பெரிய ஒரு சித்த புருஷர் நம்முடைய வேளச்சேரி பகுதியில் வாழ்ந்திருக்கின்றார். அந்த சித்த புருஷர் தான் இந்த திருக்கோயிலிலே பல திருப்பணிகள் செய்த சித்த புருஷர். அப்பேற்பட்ட சித்த புருஷர் ஒரு அவருக்கு சித்தும் தெரியும், சித்த வைத்தியமும் தெரியும். அப்படி இருக்கிற சமாச்சாரத்திலே அவருக்கு நம்முடைய அன்றைக்கு இருந்த சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகள், மிகப்பெரிய அதிகாரி, கவர்னர் ஜெனரலாக இருந்தவர்களுக்கு அவருடைய மனைவியாருக்கு உடல்நிலை சரியில்லாத போது இவர்தான் அவர்களுக்கு குணப்படுத்தியதினால் அவர் அந்த கவர்னர் ஜெனரல் அவர்கள் நேரடியாகவே சுவாமிகளிடத்தில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது, எனக்கு இந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடம், ஒரு சிறிய அளவிலாவது வேண்டும். 1858 ஒரு மனிதன் கல்விக்காக கேட்டிருக்கிறார் என்றார் சிதம்பரம் பெரிய சாமிகள் என்று சொல்ல வேண்டும். இது ஒரு மிகப்பெரிய சான்று. அப்பொழுதுதான் அவர் நிச்சயமாக இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து தருகிறேன் என்று ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து, பெரியசாமி பள்ளிக்கூடம் என்று பல ஆண்டுகள் இந்த ஐஐடி கேட் வளாகத்தின் அருகிலேயே நடைபெற்றது. இன்றும் அவருடைய ஜீவசமாதி அந்த இடத்தில்தான் இருக்கின்றது. அவர் இந்த திருக்கோயிலுக்கு, தண்டீஸ்வரர் திருக்கோயிலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கின்றார். தண்டவாணி பதிகம் என்று ஒரு பாடல்களையும் வெளியிட்டு புக்கையும் வெளியிட்டிருக்கின்றார். மிக அற்புதமான ஒரு சந்நியாசி. அவருடைய வாழ்க்கை வரலாறும் இந்த இந்த வேளச்சேரியில் தொன்றாக இருக்கிறது. மிக தொன்மை, அதையும் நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன். மிக தொன்மையான நகரம் வேளச்சேரி என்று இன்று இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் நிரூபிக்கின்றன. ஆனால் இந்த கல்வெட்டு சாட்சியங்கள் அழிந்து விடக்கூடாது. இந்த சாட்சியங்கள்லாம் அழிந்து விடாமல் இந்த நகரம் தொன்மையான நகரம் என்று அரசாங்கம் அறிவிக்க வேண்டும். இந்த தொன்மையை பாதுகாக்க வேண்டும். ஏதோ இன்றோடு இந்த பதிவு செய்தோம் என்று நாங்கள் பதிவு செய்கிறோம். பிற்காலத்தில் வருகிற சந்ததிக்கு இந்த தொன்மையான நகரம் என்ன, இந்த தொன்மையான நகரத்தினுடைய சான்றுகள் என்ன,
எப்படி தொன்மையானது என்று அரசாங்கம்தான் இதை நிரூபிக்க வேண்டும். அரசாங்கம் தொடர்ந்து இது முயற்சி எடுத்து வேளச்சேரியை மிக தொன்மையான நகரம் என்று அறிவிக்க வேண்டும். இதனுடைய சான்றுகள் அனைத்தையும், கல்வெட்டு சான்றுகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாகும்.